ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தையும் ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சூப்பரான அற்புதமான நாள் தற்போது வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துடைய முதல் நாள் தான். ஆமாங்க, ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதமானது பிறக்க இருக்குது. மே 1 பிறக்கக்கூடிய அன்னைக்கு ஒரு சூப்பரான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரையுடைய 18 கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மே 1 தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படும். இந்த நாள் அனைவருக்குமே தொழிலாளர் தினங்கிறது தெரியும். இந்த டைம் தொழிலாளர் தினம் மட்டும் இல்லாமல் கிரகங்களுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கு. அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லாமல் அன்னைக்கு புத்த பூர்ணிமாவும் வருது. அதோடு இந்த நாளில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்க போகிறாரு. இந்த ஒரு நாளில் இவ்வளவு சிறப்புகள் அடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி சிறப்பு வந்திருக்கு. இந்த சிறப்பான நாளில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மே 1 தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மே 1 என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியுடைய மாற்றங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மே 1 பௌர்ணமி வருவது ஒரு பயங்கரமான சிறப்புங்கிறதுனால இனி உங்களுக்கு சிறப்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த பௌர்ணமியுடைய சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய சில ஆன்மீக விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல பௌர்ணமியுடைய சிறப்பை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா மற்ற பௌர்ணமியை விட இந்த சித்ரா பௌர்ணமி ஏன் இவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோடு உங்கள் ராசிக்காரங்க மறக்காமல் இந்த விஷயங்களை இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்து பாருங்கள். அதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சித்ரா பௌர்ணமி என்பது இந்து நாட்காட்டியில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு நாளாகும். இது ஒரு முக்கிய சக்தி நேரம் மற்றும் சக்தி நாள், புனிதமான நாள் என்று இந்த நாளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக்சுவலி இந்த நாள் ரொம்ப 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 புனிதமான நாள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் என்ன விஷயம் செய்தாலும் அது நமக்கு பல மடங்கு வெற்றி தரும். மரண கடவுளான யமனின் அதிகாரப்பூர்வ புத்தக காப்பாளரான சித்திரகுப்தாவை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் தான் இந்த நாள். இந்த நாள் சித்திரகுப்தர் நாள் பிறந்தார் என்று கருதப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். கோவில்களில் சிறப்பு சடங்குகள் ஏற்பாடு செய்யப்படுவதில் கலந்துக்கணும். நீங்கள் இந்த நாளில் விரதம் இருந்து அனுசரித்து கடவுளுக்கு சிறப்பு பிரசாதம் தயாரிக்கணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழிபாடு தான். இந்துக்கள் நம்ம பின்பற்றக்கூடிய பல பண்டிகைகளில் இந்த சித்ரா பௌர்ணமி ஒன்று. பொதுவாக பௌர்ணமி என்பது இந்து மதத்தில் கொண்டாட்டம் மற்றும் சடங்குகள் தொடர்புடைய நாள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தமிழ்நாட்காட்டில் சித்திரை மாதம் வரக்கூடிய அந்த ஏப்ரல் மே மாதங்களில் வரும். இந்த டைம் மே 1 முழு நிலவு நாளாக வருகிறது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை அடிப்படையாக கொண்டதால் இந்த வருடமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. முழுசாக சந்திரனை வழிபாடு செய்யணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்தாலும் அது பல மடங்கு பலனை தரும். அதனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நல்ல வழிபாடு செய்ய பாருங்கள். சித்ரா பௌர்ணமி ஒரு தனிநபரினுடைய நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்கள் பதிவு செய்யப்படக்கூடிய மற்றும் அதற்கேற்ப வெகுமதி அளிக்கக்கூடிய வலியுறுத்த மாதிரி இந்த நாள் இருக்கிறதுனால இந்த நாளில் நல்லது செய்து வெகுமதியை பெறுங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. பூமியில் நாம் வாழும்போது நமது செயல்கள் விளைவுகளை ஏற்படுத்தாது, ஆனால் அவை மரணத்திற்கு பிறகு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த நாளில் பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் சிறந்த விஷயங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டும். அதுதான் இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பே. ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையிலையோ மாலையிலையோ நீங்கள் பூஜையை அனுசரிக்க வேண்டும்.
இந்த நாளில் விரதம் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு, விரதம் இல்லாமல் இருந்து வழிபாடு செய்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த நாளில் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சிறப்புகள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ சித்ராவுடைய இந்த பௌர்ணமியுடைய ஸ்பெஷலாக உங்கள் ராசிக்கு பலன்கள் வாங்க பார்க்கலாம். மேசராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நேர்மையாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகன் கேது, பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் இந்த பௌர்ணமியிலிருந்து குழப்பங்கள் எல்லாமே போகும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும், குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். விரயஸ்தானத்தில் சனி பகவானும் கரெக்டாக பௌர்ணமிக்கு பிறகு மே 10 வரை செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல் அதிகமாகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடும். சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும். உடல்நிலையில் ஒன்று போய் ஒன்று என்று ஏதாவது சங்கடங்கள் வந்து போகும். மருத்துவ செலவு கூடும். வியாபாரிகளுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். கொள்முதல் செய்வதற்காக பணம் எடுத்து செல்பவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அறிமுகம் இல்லாதவர்களோடு பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் வேண்டும். சிலர் வேலைக்காக வெளிநாடு செல்வீங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் என்று வாங்கிறது கையிருப்பு கரையோ. அதே நேரத்தில் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கோ. தம்பதிகளுக்குள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லும். விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற வருத்தம் மேலோங்கோ. மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த வேலையை முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர பௌர்ணமி சிறப்பானதாக இருக்க போகுது. மே 20 வரை ஜென்ம ராசிக்குள்ளோ, அதற்கு பிறகு தன குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாகவும் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். பொருளாதார நிலையை உயர்த்துவார். தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலையை ஏற்படுத்துவார். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை 7, 9, 11ஆம் இடங்களில் கிடைப்பதால் திருமண வயதினருக்கு வரன் வரும். சண்டை சச்சரவுகளால் பிரிந்திருந்த தம்பதிகள் பெரியோர் அறிவுரையால் மீண்டும் ஒன்றிணைக்கூடிய நிலை உருவாகும். கூட்டு தொழில் முன்னேற்றம் அடையோ. நண்பர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கோ. சிலர் புதிய வீடு வாங்குவீங்க. புதிய வீட்டில் பால் காய்ச்சி குடியேறக்கூடிய நிலையில் சிலருக்கு உண்டாகும். விஐபிகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நன்மையாகும். வேலையின் காரணமாக வெளியூர் பயணமோ அலைச்சலோ அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் நெருக்கடி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ திட்டமிட்டு செயல்படுவது நன்மை அளிக்கும். விவசாயிகளுக்கு செலவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உச்சத்தை எட்டிவிட வேண்டும் என வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி பிறக்கும் போது திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் ராசிக்குள் இந்த டைம் முழுவதும் சூரியன் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்குள் புது புது திட்டங்கள் உருவாகும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவர்கள் வேலையை விட்டுவிட்டு சுயமாக தொழில் தொடங்க முயற்சிப்பீங்க. சிலர் வேறு வேலைக்கு முயற்சிப்பீங்க. சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய முடிவிற்கு வருவீங்க. இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தில் சனி மே 10 வரை ராசிநாதன் செவ்வாயை சஞ்சரிப்பதால் செலவு அலைச்சலோ அதிகரிக்கும். இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பார்வையோடு யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால் வரவேண்டிய பணம் வரும். எடுக்கக்கூடிய வேலைகளில் லாபம் கூடுதலாகும். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்பு வரும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நடவாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். பணியாளர்களுக்கு வேலை பளு கூடும். சிலருக்கு புதிய பொறுப்பு வரும். அரசியல்வாதிகள் உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்வதற்காக அதிகமாக உழைக்கணும். அதனால் சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். வயதானவர்கள் முடிந்தவரை அலைச்சலை குறைத்து கொள்வது நன்மையாகும். மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள்ங்க. மேச ராசிக்காரங்க, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த சித்ரா பௌர்ணமி என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா
இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சித்ரா பௌர்ணமி பலனை இதே போல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற எல்லா பலன்களையுமே தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஸ்டே டியூனாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.